சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரீங்க? சாப்பாடு என்னால் சரியாக சாப்பிடல, கையில் காசு இல்லை. என்ன வேலை வாங்க? ட்ரைசைக்கிள் ஓட்டுறேன். ட்ரை சைக்கிளாங்க? அது வீட்டில் இருக்கேன். என்ன ட்ரை சைக்கிள் ஓட்டுறன்ற? ட்ரை சைக்கிளை காணோம், வீட்டில் இருக்குன்ற. என்ன ஒரு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கை உடஞ்சிருச்சு. சரி வண்டி ஓட்ட முடியல. சரி, என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? ஏதாவது வாங்கி இந்த தம்பிக்கு என்ன வேணுமா கொடுங்க. அதான் உட்காந்து சாப்பிடு. என்ன பண்ற? என்ன ஒண்ணும் இல்ல. கவர்ல ஏன் சாப்பாடு போடுற? கவர்ல ஏன் சாப்பாடு போடுற? இல்லை, வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். வீட்டில் பிள்ளைங்கன்னா பட்னியாக கிடைக்குதுண்ணே. காசு இல்லைண்ணே. சாப்பாடு எடுத்து நீ முதல்ல சாப்பிடு, பிள்ளைகளுக்கு நான் வாங்கி தரேன். இல்லை இல்லை பரவாயில்லண்ணே. அட பிள்ளைகளுக்கு நான் வாங்கி தரேன், நீ முதல்ல சாப்பிடு. சரியா? உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, எனக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. சரியா? போதும் எனக்கு தான். நீ முதல்ல சாப்பிடு, பிள்ளைகளுக்கு நான் வாங்கி தரேன். பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிறத முதல் ஒரு தட்டுல கொட்டி நீ சாப்பிடு. சாப்பிடு, வாங்கி தரேன்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வெளியில சொல்ல முடியாம இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி நீ சாப்பிடணும். உட்காரு, நீ உட்காரு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு நீ கேட்ட ஒரு தகப்பனை நீ என்ன பண்ணணுமோ அம்பிட்டு வர. எனக்கு இதே இது என் பிள்ளை இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் அம்பிட்டு பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு இல்ல இல்ல. சரி ஒண்ணு இல்லைண்ணே. ஏதாவது இது பண்ணிக்கலாமே. அதான் ஒண்ணு இல்லைண்ணே. ஏனே ஆளு ஒண்ணு இல்லைண்ணே. சரிண்ணே. என் வயசு ஏன் தெரியல இறந்துருக்குப்பா. இன்னும் சரிண்ணே. அழுகாயினே சாப்பிடுங்க. கஷ்டமா இருக்கு சாப்பிடுங்க. அழுகாயினே சரிண்ணே. அழுகாயினே. பிள்ளைகளுக்கு பத்தின்னு சொல்லி கேட்கறேன், நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சரிண்ணே. மனுஷனே கேன்சர் அது தெரியாம போயிருச்சு, அப்படியே இதாயிட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி 4.5 வருஷம் இறந்துட்டாங்க. கேன்சர். குழந்தை எல்லாம் இல்லை. விட்டு கொடுக்கணுன்ற ஒரு இதாயிருச்சு. சரிண்ணே. நீங்க சாப்பிடுங்க. அவங்க நல்லா சம்பாதிச்சவங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சார விடாம தடுத்துருக்கு. என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்குற மாதிரி உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். சரியா? சந்தோஷமா பிள்ளைய மட்டும் கேட்கல, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லா தகப்பனுக்கும் நான் சொல்றது, பிள்ளைய கேட்கல இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவே இழந்ததுனால அந்த வலி என்னன்றதுதான் தெரியும். ஏன்னா இருக்கும்போது யாருக்கும் அந்த வலி தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்க, இருக்கும்போது யாருக்கும் அந்த வலி தெரியாது. லெமன் பார்சல்.
பிள்ளைங்க பட்டினியாக கிடக்குன்னு சொல்லும் போதும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. அதான் அந்த அருமை இருக்கிறவங்களுக்கு தெரியாதுப்பா, இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமையே தெரியும். அவங்களோட ஒரு கட்டுப்பிடி இருக்குவா. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் என்ன தப்பாக இருக்க மாட்டீங்க. கஸ்டமருக்கு சொல்லாம விட்டாலும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. மன்னிச்சிருங்க, சீரியஸாக மன்னிச்சிருங்க. அவர்களே மனுஷன் காலைல உள்ள விழுந்துடுறேன், மன்னிச்சிருங்க. அதுதான் இப்போ எனக்கு வலிக்குது. ஏதோ நான் உங்களை ஏதோ சீட் பண்ண மாதிரி இருக்கு. நான் அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் நான் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து யூடியூப் சேனலில் வச்சிருக்கேன் சரிங்களா. சேனல் நேம் வந்து உங்கள் பழனி. உங்கள் பழனி சேனல் நேம் வந்து சரிங்களா. அது என்ன அப்படின்னா, நான் வந்து நிறையா எனக்கு ஒரு மாதிரி கண்கலங்குது. நான் வந்து நிறையா வீடியோஸ்லாம் பண்ணுவேன். ஒரு வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் மனிதர்களுக்கு வந்து ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கா, மனிதன் ஒரு விஷயம் இருக்கா, ஸோ அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் பிள்ளைகள் சொல்லுவோம், நீங்கள் இந்த அளவுக்கு அழுது நீங்கள் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உங்களோட ஸ்டோரி நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நாங்கள் ஆளுக்குன்னா அந்த சங்கடம் வர அப்படி தான் உங்களை தனியாக பேசிட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சோகன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா, தகப்பை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தன்னோட வேலையை கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. இல்லைண்ணே? உண்மைதான். கண்டிப்பாக அண்ணன் அந்த ஒரு இருக்கிற பிள்ளைகள அவங்களுக்கு பத்திரமா வச்சிருங்க. சரி ஒன்றும் இல்லை. எல்லாருமே அப்பா அம்மா மரம் எல்லாருமே கரெக்டாக தான் அவங்க பிள்ளைய வளர்ப்பாங்க. எல்லாருமே அவங்க வளர்றது பொறுத்து. சரி அழுகாதீங்க, ஒன்றும் இல்லை. சரி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நான் பசுக்குன்னு கேட்குறீங்க, வாங்கி கொடுத்தீங்க. இது போய் எதுவும் மிகப்பெரிய விஷயமா என் வீட்டில் பிள்ளைங்க பட்டினியாக கிடக்குன்னு சொல்லுவோமே எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க. ஸோ அது சார்பாக எங்களோட உங்கள் பழனி என்னோட சேனல் சார்பாகவும் மகிழ்ச்சி ஹோம் அப்ளையன்ஸ் ஆரப்பாளையத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களோட சார்பாகவும் ஒரு 500 கிஃப்ட்டை வச்சுருவோம் உங்களுக்கு. சரி, ஓகேங்களா. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சேனல் கூட ஒரு ஹாய் பண்ண சொல்லுங்கள்.